குட் ஈவினிங் ஃபியூச்சர் மில்லியனர்ஸ். வெல்கம் டு நம்ம மார்க்கெட் ஸ்டோரி. ஸோ இன்னைக்கு நம்மளோட டிஸ்கஸ் பண்ண ஆஸ் யூஷுவல் ராஜா ப்ரோ இருக்காரு. குட் ஈவினிங் ராஜா ப்ரோ. குட் ஈவினிங் ப்ரோ. குட் ஈவினிங் டு ஆல். அப்புறம் ப்ரோ எப்படி மார்க்கெட் எப்படி போச்சு, என்ன ஸ்டேட்டஸ் இன்னைக்கு? ஸோ இன்றைக்கி வந்து அதான் இப்போ நேற்று மார்க் பண்ணியிருந்தோம் இந்த ஹையரில் வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே வந்து அது கீழே தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஹை வந்து அதால் தாண்ட முடியல. ஸோ ரீசனாக பார்த்தோம்னா 26 கால் வந்து ஹெவி ரேட்டிங் வந்துருச்சு. நம்ம காலை நேற்றே பார்த்தோம், அப்புறம் இன்னைக்கும் பார்த்தா நல்ல அடிஷ்னல். யாராவது வந்து நல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் லேர்ன் பண்ணிக்கணுன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. க்ளீனாக காமிக்கிறேன். ஸோ இது வந்து காலையில் ஃபஸ்ட்டு எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு அரௌண்ட் வந்து 9:40க்கு எடுத்தது. 9:40 ஆமாம், இங்கே டைம் இருக்கும். 9:40க்கு எடுத்தது. ஸோ 9:40க்கு வந்து அடிஷன் வந்து பாருங்கள் 26 காலில் வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஹெவி ஆட் ஆகிடுச்சு. 1.6 இருக்குது. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா 25,900லேயும் 1.2 வந்துருச்சு. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து புட்டில் வந்து அவ்வளோவா இல்லை. ஸோ மேலேயும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா டோட்டல் கால் பாருங்கள் 15 கோடி. புட்டு வந்து பார்த்திங்கன்னா 10.8 crores தான் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸு. ஓகே. ஸோ அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கு எடுத்தது. இந்த அடிஷன் பார்த்தீங்கன்னா 26 25,900 ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது. வந்து 1 crore தாண்டிச்சு. ஆமாம். ஸோ அந்த டைமில் 11 மணிக்கு பார்க்கும்போது டோட்டல் அடிஷன் வந்து பார்த்திங்கன்னா 16 கோடி. புட்டில் வந்து பார்த்திங்கன்னா 12 கோடி. ஓகே. ஸோ இது வந்து 11:40க்கு எடுத்தது. அப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த கால் வந்து கொஞ்சம் கூட அன்வைண்ட் ஆகலை, இன்னும் ஸ்ட்ராங்காக ஆட் ஆகிட்டே இருக்குது. ஓகே. ஸோ இந்த டைமுக்குலாம் வந்து சார்ட் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஸ்விங்காக வந்து ஒரு ஹை வந்துச்சு. ஸோ ஸோ இது வந்து கரெக்டாக 1.25 வந்துச்சு. ஸோ அந்த 1.25 வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கால் லூஸ் ஆச்சு அப்படின்னா இல்லை, ஃபுல்லாகவே மறுபடியும் வந்து அடிஷன் ஆட் ஆகிட்டே தான் இருந்தது. ஸோ அந்த சப்ளை உள்ள வரும்போது கால் ரேட் அதிகமாக இருக்கிறதுனால தாராளமாக இறங்கி போகலாம். எக்ஸாக்டாக அந்த டைமுக்கு எடுத்தேன். அந்த டைம் வந்து இது வந்து 1.25 எடுத்தது. ஸோ அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா 26ல் வந்து 1.7, 25ல் வந்து 1.4 crores நல்ல அடிஷன் இருந்தது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹைக்கிட்டே வந்து இங்கேருந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஓகே ஓகே. ஸோ ஆக்சுவலாக நீ டேட்டா பில்டப் இல்லைன்னா அங்கேருந்து ரிகவர் ஆகி வந்துருக்கோம்ல மார்க்கெட்டு. இப்போ நேற்று நம்ம மார்க் பண்ணது வந்து இந்த ஸ்விங்கும் மார்க் பண்ணியிருந்தோம் இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஹையரில் உடச்சனால இந்த அப் ட்ரெண்ட் வந்து இங்கே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ மறுபடியும் இந்த அப் ட்ரெண்ட் கன்டினியூ ஆகணும் அப்படின்னா நாளைக்கு வந்து இந்த ஸ்விங்கை வந்து தாண்டணும் கம்மிங் டேஸில். ஸோ இல்லாட்டி மறுபடியும் வந்து கீழே தான் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஃபாலுக்கு ரீசனே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடி ஸ்டாக்ஸ் தான். ஸோ ஐடி இண்டெக்ஸ் வந்து ஹெவி பெரிய 5% வந்து டவுன் ஆயிடுச்சு. ரொம்ப திரும்பியும் அதே தானே அந்த ஏஐயோட அப்டேட்னால தான். டிசிஎஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இதே வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஓகே. மேஜர் சப்போர்ட் நாளைக்கு இது கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா வீக்லி க்ளோஸே வந்து இந்த மேஜர் சப்போர்ட் கீழே க்ளோஸ் ஆன மாதிரி ஆயிரும். இருக்குது. அதனால தான் இந்த நியூஸுக்கு வந்து ரொம்ப ரியாக்ட் ஆகுது. ஏற்கனவே அவங்க க்ரோத் வந்து எல்லாமே ப்ரொஜெக்டட் க்ரோத் வந்து கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ கைடன்ஸ் வந்து எல்லாமே 2 to 3% தான் இருக்குது, ரொம்ப கம்மி தான். ஓகே. இல்லை நேற்று கூட நான் ஒரு நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டேன் ப்ரோ. நம்ம சேனலில் கூட போட்டிருந்தேன் பாருங்க, அந்த H1B விசா பற்றி ஒரு அப்டேட் ஒன்று இருந்தது. நான் நேற்று நம்ம வாட்ஸ்அப் சேனலில் கூட போட்டிருந்தேன். ஏன்னா அதுவும் ஏதாவது ட்ரிகர் ஆகுமா என்னன்னு தெரில. யூஎஸ் வந்து அந்த H1B விசா வந்து இன்னும் டைட்டாக பண்ண போகிறாங்க, நிறைய பேர் கொடுக்க போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் பார்த்தேன். அப்போதான் இப்போ இதெல்லாம் இன்னும் ஆச்சுன்னா ஐடிக்கு இன்னும் நெகட்டிவாக தான் இருக்குமா? ஆமாம். சரி, ஓகே. அப்போ ஐடியை பொறுத்த வரைக்கும் அந்த ஏஐயோட க்ரோத் வந்து உங்களுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் எடுத்துக்க வேண்டியதான், கரெக்டா? ஓகே. இல்லை இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நம்ம ஐடி பீஸ் அக்யூமுலேட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியா வச்சுருந்தோம்ல. இப்போ அதுக்கான தாட் ப்ராசஸ் வந்து நம்ம வந்து ஹோல்ட் பண்ணணுமா, இல்லை ரெகுலராக ஆஸ் பர் டிப்போ வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினே இருக்க வேண்டியதானா? டிப்போ வரும்போது வாங்க வேண்டியதாங்க. இப்போ கண்டிப்பாக ஏதாவது சொல்யூஷன் பண்ணுவாங்க. ஓகே. பேனிக் இருக்கும்போது கொஞ்சம் வாங்கிக்க வேண்டியதான், அவ்வளோதான்ல. பல்கா இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, கரெக்டா?
இப்போ ஸ்டாக்ஸாக வாங்குறது கஷ்டம். ஏன்னா யார் எப்படி சர்வே ஆவாங்கன்னு தெரியாது. கண்டிப்பா தான் ஸ்டாக் என்ன செக்டாரே கிளாரிட்டி இல்லாதப்போ போய் ஸ்டாக்ல எங்க போய் ம். சொல்லிச்சுன்னா பிரச்சனை ஆயிடும்ல. ம். ஓகே, அது புரியுது. ஓகே, ஓகே, ஓகே. ம், ம், ம். ஸோ இப்போ இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அகைன் ஸ்டில் ஒரு குட்டி குட்டி ரேஞ்சில் தான் இருக்கு, கரெக்டா? ஆமாம். ஏன்னா இப்போ இந்த நம்ம ஒரு சப்போர்ட் ஒன்று மார்க் பண்ணோம், அந்த சப்போர்ட் உடஞ்சிச்சுன்னா ரேஞ்ச் பெருசா வரும், கரெக்டா? ம். ஆமாம். ம், ம், ம். ஓகே, ஓகே. ஸ்டாக்ஸுமே நல்ல ஐடியா இல்லை வெறும் ஐடி செக்டர் மட்டும்தான் ஐடியா இந்தியன் மார்க்கெட்? ஐடி செக்டர் மட்டும் தான் நல்லா டவுன் ஆயிருக்கு. ஸோ நம்ம அன்னைக்கு இந்த டாடா கம்யூனிகேஷன் பார்த்தோம் இல்லையா? ஸோ அது வந்து நம்ம பார்த்தல ஆமா, டேட்டா சென்டரா ஒரு பார்த்துருந்தோமே. 8% வந்து நல்லா ஏறி இருக்கு. ம், ம், ம். ஓ, சூப்பர், சூப்பர், சூப்பர். ஓகே. ஸோ அதே மாதிரி அதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்போர்ட் கிங்கும் நல்ல ட்ரெண்டிங்கில் தான் போயிட்டுருக்கு. ம், ம், ம். ஸ்போர்ட்ஸ் கிங் நம்ம வந்து 90 ருபீஸ்ல பார்த்தோமா? ம். 85 90 ருபீஸ்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன் இல்லை மீதி பார்க்கும்போது. ம், ம். ஓகே. ஸோ அடுத்தது அந்த பவர் கிரிட் வந்து பார்க்கலாம். பவர் கிரிட் வந்து டெக்னிக்கலாக ஃபண்டமெண்டலாக பார்க்கல. ஸோ இந்த இடம் நல்லா ஸ்டாக் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டிப்பில் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, அங்கேருந்து அது அப்படியே ஓடினே தான் இருக்கு அந்த பெரிய அப்படியே கேண்டில். போயிடுச்சு. ஆமாம். ம், 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 ம். ஓகே, ஓகே. வேற ஏதாவது ஃப்ரெஷ்ஷா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பிளேஸ்ல இருக்கா ஏதாவது அக்யூமுலேஷன் ஜோன்ல? இல்லை, எதுவும் இல்லை. அடுத்ததுலாம் அந்த அடுத்ததில் வந்து அப்டேட் பண்ணலாம். நம்ம ஏதாவது கிடச்சதுன்னா நம்ம அப்டேட் பண்ணலாம். ஓகே, ஓகே, ஸோ ஓகே. இதில் வந்து இன்றைக்கி வந்து இந்த வேர்ட்ஸில் பார்க்கலாம். இன்னைக்கு 2 இல்லையா? ஓகே, கிராஸ் மார்ஜின், கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின்னா என்ன, நெட் ப்ராஃபிட் மார்ஜின்னா என்ன? ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு வந்து இது அப்ளிகபிள் ஆகும். ஸோ கிராஸ் நான் மார்ஜின்னா என்னென்னா காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கூட்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு என்ன காஸ்ட் வருது, ஓகே, மேக்கிங் காஸ்ட்டுக்கும் செல் மேக்கிங்கான பண்ணுறதுக்கும். காஸ்ட் வந்து என்ன வருதோ அதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு. ஸோ ஓகே, சேல்ஸ் மைனஸ் அந்த காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு தான் வந்து கிராஸ் மார்ஜின். ஓகே, ஸோ ஓகே. இது வந்து அந்த ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபேக்ட்ரின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மேனுஃபேக்சரிங் ஏரியாவுக்குள்ளே நடக்கிற எக்ஸ்பென்சஸ் தான் வந்து இந்த காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு, ஷார்ட்டாக சொல்லணும்னா. ஓகே, வெறும் கிராஸ் மார்ஜின். அதுக்கப்புறம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஆமா, ப்ராடக்ட்டை வந்து ஆமா. மார்க்கெட் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கும், அதுக்கு சில இதெல்லாம் இருப்பாங்க. ஸோ அதுக்கு சில எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கழிச்சது போக டேக்ஸ் போக வர்றது தான் வந்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின். ஓகே, ஓகே. ஸோ கம்பெனியோட கண்ட்ரோல் எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜினை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டாவே கம்பெனி வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸில் இருக்கும், ப்ரைஸிங் பவர் அவங்களுக்கு வந்து இருக்கும். இது கிராஸ் மார்ஜினை பார்க்கும்போதா? ஆமாம். ஸோ இங்கே கண்ட்ரோல் இருந்துச்சுனாவே இவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த செக்ஷனுக்கு. ஓகே, ஓகே. ஓகே, கிராஸ் மார்ஜின் தான் மேஜர் இது. அதை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா போதும். ஓகே. ஆமாம். ஸோ இதான் வந்து ப்ரைஸிங் பவர். ஸோ எவ்வளோ அந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸோட கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிராஸ் மார்ஜின் வந்து இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க நெட் ப்ராஃபிட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம ட்ரேடிங் ஸ்க்ரீனரில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஓகே, ஓபிஎம் இருக்கும்ல. ஆமாம், அதுதான் வந்து ஸோ இங்கே வந்து ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். ஓகே, இதுதான் கிராஸ் மார்ஜினா? ஆமாம். ஓகே. ஓகே. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் எங்க பார்க்கறது? நெட் ப்ராஃபிட் மார்ஜின் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட், டெப்ரிசியேஷன், அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது கீழே வரது தான் நெட் ப்ராஃபிட். அதெல்லாம் கழிச்சு எபிட்டா போட்டு போக எல்லாம். எபிட்டா, அப்புறம் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை வந்து 4-5 விதமாக நம்ம பிரித்து பார்ப்பாங்க. ஸோ டெப்ரிசியேஷன் இல்லாமல் எப்படி இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எப்படி இருக்குது, பேட் எடுத்துக்க வேண்டியதான். ஆமாம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் எடுத்துக்க வேண்டியதான். அதான் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் எடுத்துக்கணுமா? ஓகே, ஓகே. ஓகே, இப்போ இது ரெண்டு வந்து ஜென்ரலா கம்பேர் பண்ணலாம் ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும். ஆமாம். அப்போ இதே மாதிரி எடுத்துக்கலாமா? ஒரே செக்டார்ல இருக்கிற 2 கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது யாருக்கு கிராஸ் மார்ஜின் கண்ட்ரோல் இருக்கோ அவங்களோட ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எடுத்துக்கலாமா ஒரு லாங் டேர்ம்ல? ஆமாம். ஓகே, ஓகே.
சரி சரி. அதான் நேத்து வீடியோல நம்ம ஒரு கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தோம். நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. கரெக்டான்னு மட்டும் செக் பண்ணிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். ஸோ இதை வந்து இன்னும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா இந்த ம். குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பிஎன்எல் கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து அவங்க வந்து போட்டிருப்பாங்க. ம், ம், ம். ஸோ ஓகே. எக்ஸ்பென்சஸ் வந்து என்ன காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் காம்போனன்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஓகே. அதோட பிரேக் டவுன்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். எல்லாமே இதில் வந்து இருக்கும். ஓகே ஓகே. மற்ற எக்ஸ்பென்சஸ்லாம் என்னது, ரா மெட்டீரியல் காஸ்ட் என்னது, அதெல்லாம்ன்றதுல இங்கே டீட்டெயில்டாக இருக்குமா? டீட்டெயில்டாக இருக்கும். ஆமாம். ஓகே ஓகே. ம் ம். ஓகே ப்ரோ. சரி. ஓகே கைஸ், இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2 வேர்டு நம்ம புதுசாக லேர்ன் பண்ணியிருக்கோம். கிராஸ் மார்ஜினு, நெட் ப்ராஃபிட் மார்ஜினு. ஸோ இதை வந்து ஒரு ப்ராடக்ட் விற்கிற கம்பெனியோட மேஜர் மெட்ரிக்ஸாக நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இதே டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல போடுங்க. இல்லை அடிஷ்னலாக வேற ஏதாவது நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக 2-3 பாயிண்ட்ஸ் எதுனா கவர் பண்ணணும், இந்த இந்த டேர்ம்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சொல்லியிருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க. இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் ராஜா ப்ரோ ஆஸ் பர் பிளான் அவர் என்ன வேர்ட்ஸ் வச்சிருக்காரோ அதுதான் டெய்லி பார்ப்போம். ஸோ மார்க்கெட்டை பற்றி எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ அகைன் நாளைக்கு ஃப்ரைடே, நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்றது நாளைக்கு பார்ப்போம். ஸோ கீ லெவல்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம், அதையும் பாருங்க. ஸோ வீக்கெண்ட் வருது, உங்க பொசிஷனை கொஞ்சம் நீங்க பொசிஷன் சைஸிங்க கான்சென்ட்ரேட் பண்ணி வச்சிங்க. அப்படி இல்லைன்னா நாளைக்கு உங்களுக்கு ஃபேவரா போகும்போது கொஞ்சம் பொசிஷனை வந்து கர்டல் பண்ணி வச்சுங்க. மீதி கதையை நாளைக்கு பார்ப்போம். ஸோ டில் தென் சைனிங் ஆஃப் ராஜா ப்ரோ அண்ட் தாம்.